வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தென்னிந்தியாவினுடைய ஒரு முக்கியமான மாநிலமா இருக்கக்கூடிய கர்நாடகாவினுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய பெங்களூருக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை மைசூர் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி சென்னையில இருந்து மைசூர் வரைக்கும் 435 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு ஹை ஸ்பீட் ரயிலுடைய காரிடர் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு ஹை ஸ்பீட் ரயில் காரிடர் தான் இந்தியாவுடைய தேர்ட் ஹை ஸ்பீட் ரயில் காரிடர் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஒரு ரயில் காரிடர் வந்து இப்ப கரண்டா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. சோ அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு ஹை ஸ்பீட் ரயில் காரிடருக்கு மத்தியில 9 ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஹை ஸ்பீட் ரயில் காரிடர் அப்படின்றது ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கு பேரலலா இந்த ஒரு காரிடர் அப்படின்றது அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பெங்களூரு சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடர். சோ இந்த ஒரு பெங்களூரு சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடர் ப்ராஜெக்டின் படி நிறைய முக்கியமான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றது வர இருக்கு. சோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடர் ப்ராஜெக்டின் படி தமிழ்நாட்டுல உள்ள சில முக்கியமான சிட்டிஸும் கர்நாடகால உள்ள சில முக்கியமான சிட்டிஸும் இந்த ஒரு ப்ராஜெக்ட்னால பெனிஃபிட் அடைய இருக்கு. குறிப்பா சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், ராணிப்பேட், வேலூர், சித்தூர், பங்காருபாலம், பாலமன்னார், பாங்கர்பெட், ஹோஸ்கோட், பெங்களூர் ஆகிய இந்த சிட்டிஸ்லாம் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடர் ப்ராஜெக்ட் மூலமா பெனிஃபிட் அடைய இருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த சிட்டிஸ்லாம் பொருளாதார ரீதியா வளரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடர் ப்ராஜெக்ட்டை கொண்டு வராங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பெங்களூரு சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு பெங்களூரு சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்டின் படி பெங்களூரை சுத்தி உள்ள 12 முக்கியமான டவுன்ஸை கவர் பண்ற மாதிரி இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது வர இருக்கு. அதன்படி அந்த 12 சிட்டிஸ்ல 280.8 கிலோமீட்டர் தூரத்துக்கு 4ல இருந்து 6 லேன்ஸை கொண்ட எக்ஸ்பிரஸ் வே அப்படின்றது அமையவிருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய எஸ்டிமேட்டட் பட்ஜெட் அப்படின்றது 17,000 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது விஜயபுரா ஏர்போர்ட் ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி கர்நாடகால உள்ள விஜயபுரால ஒரு கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் அப்படின்றது அமையவிருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கர்நாடகா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சார்பில் முன்னெடுக்கப்படுது. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரூபாய் 220 கோடி ரூபாய் செலவுல 727 ஏக்கர் நிலப்பரப்பளவுல இந்த ஒரு கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் அப்படின்றது அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பெங்களூரு சப்பர்பன் ரயில் ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி கர்நாடகால மொத்தம் 149.34 கிலோமீட்டர் தூரத்துக்கு 64 ஸ்டேஷன்ஸ் உள்ளடக்குனதா இந்த ஒரு பெங்களூரு சப்பர்பன் ரயில் ப்ராஜெக்ட் அப்படின்றது வர இருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய எஸ்டிமேட்டட் பட்ஜெட் அப்படின்றது ரூபாய் 15,767 கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து வரும் 2026ஆம் ஆண்டு கம்ப்ளீட்டா முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பெங்களூரு சென்னை எக்ஸ்பிரஸ் வே. இந்த ஒரு சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் வேயின் படி ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய இந்த 3 ஸ்டேட்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரியான எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் அப்படின்றது 262 கிலோமீட்டர் தூரத்துக்கு 18,000 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்றது அமையவிருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் 106 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் வே அப்படின்றது வருது. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ஹைவேல கிட்டத்தட்ட 85 அண்டர் கிரவுண்ட்ஸும் 31 மேஜர் பிரிட்ஜஸும் 31 டோல் பிளாசாஸும் அதோட சேர்த்து நிறைய மேஜரான ரயில் பிரிட்ஜஸும் இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவேல வருது. சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until signing off by Sabari Karthik.